ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸ்பாட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்டோட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற லெசன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இன்னும் ஸ்டில் இதில் நம்ம எந்த லெசனுமே கவர் பண்ணல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு கவர். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, மேபி உங்களுக்கு இப்போ வந்து ஆல்ரெடி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி நீங்க வந்து நியர் குவார்டர்லி ஆஃப் இயர்லி வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு வேற ஏதாவது லெசன்ஸ் தேவைப்படுது. ஆல்ரெடி எங்களுக்கு இந்த லெசன்லாம் நடத்திட்டாங்க. எங்களுக்கு வேற லெசன் வேணும். அந்த லெசன் நடத்துங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பிங்க் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பேரலலா அந்த லெசனும் உங்களுக்கு நான் வந்து கவர் பண்றேன். ஓகேவா? உங்களுக்கு அந்த லெசன் கூட வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்க உட்கார்ந்து படிக்கணுங்கிற உங்களுக்கு அவசியமே இருக்காது. நீங்க ஒன்ஸ் வீடியோ பார்த்தாவோ, இல்ல ஒரு வாட்டி வாக் த்ரூ பண்ணாவோ போதும். உங்களால ஏபிள் டூ அட்டெண்ட் த எக்ஸாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப ஈஸியானது தான். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் வந்து நவடேஸ் டே டு லைஃப்ல எல்லாருமே யூஸ் பண்ற ஒண்ணு தான். இப்ப எல்லாருக்குமே எவ்ரிபடி இந்த எல்லார்கிட்டயும் லேப்டாப்ஸ் இருக்கு, வீட்ல கம்ப்யூட்டர் இருக்கு, ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. ஸோ அதனால எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு மொத்தமா 18 சாப்டர் இருக்கு. நான் ஒரு சாப்டரா உங்களுக்கு கவர் பண்றேன். இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன? இப்போ இந்த லெசன் படிக்கிறதுனால நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வேரியஸ் என்னெல்லாம் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ நம்ம எல்லாத்துலயுமே ஜெனரேஷன் இருக்குல்ல. ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணோம்? லேண்ட்லைன் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சின்ன ஃபோன் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் டபுள் சிம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஐஃபோன் இப்போ நெறைய மாடல்ஸ் ஆஃப் ஃபோன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் ஜெனரேஷன் சொல்லுவாங்க. அதே மாரி என்ன சொல்றோம்னா, கம்ப்யூட்டர்ஸ்க்கும் நெறைய ஜெனரேஷன்ஸ் ஓகே. இப்ப என்னெல்லாம் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் ஆப்பரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனோட காம்போனன்ட்ஸ் என்ன? அதனோட அது என்ன பண்ணும்? ஓகே. டு நோ இதெல்லாம் அப்புறம் பூட்டிங் ஆஃப் த கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு அ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் என்னெல்லாம் ஜெனரேஷன்ஸ் இருக்கு? கம்ப்யூட்டர் பத்தி இன்ட்ரோடக்ஷன், ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர் பத்தி பார்க்கலாம். ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர்லாம் நம்ம தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட எல்லாரும் சொல்லுவாங்க, சார்லஸ் பாப்பேஜ். ஓகே, சார்லஸ் இவர் தான் என்ன பண்றாங்க? இவர யாருன்னு என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர்ன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு இவரு தான் 1837ல இந்த கான்செப்ட்ட வந்து கண்டுபிடிச்சாரு. இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக்கல் இன்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இன்ஜின்க்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல் இருக்குது. ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. இப்போன்னு இல்ல. ஆக்சுவலி நம்ம காலேஜ் படிக்கும்போது, நம்ம ஒர்க் பண்ணும்போது, எல்லா இடத்துலயுமே இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூஸ் ஆகுது. ஸ்டில் நான் ஒர்க் பண்றேன். இப்பவும் எனக்கு அது யூஸ் ஆகுது. திஸ் இஸ் அ ரியல் ஃபேக்டர். ஸோ நீங்க இப்ப படிக்கும்போதே என்ன ஏதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சீங்கன்னா, கண்டிப்பா யூஸ் ஆகும். நான் காலேஜ் படிக்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஏலியோ லாஜிக்ஸ் பத்தி படிச்சிருக்கேன். மேத்ஸ்ல படிச்சிருக்கேன். எல்லாத்துலயும் படிச்சேன். மீன்வைல் நான் காலேஜ் படிக்கும்போதும் படிச்சிருக்கேன். இப்ப ஒர்க் பண்ணும்போதும் இந்த ஏலியோ லாஜிக்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப ஏன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கும்போது அந்த லாஜிக்ஸ் கண்டிப்பா தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இத வந்து நல்லா கேர்ஃபுல்லா படிங்க. ஓகே. கம்ப்யூட்டர் பத்தியான இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாமா? இப்போ எல்லா இடத்துலயுமே கம்ப்யூட்டர்ஸ் பார்க்குறோம் அரவுண்ட் அஸ். ஓகேவா? டே டு டே லைஃப்ல இருக்கு. எஜுகேஷன், ரிசர்ச், டிராவல், டூரிசம் இந்த நேம் எல்லாம் இதே நேம் தான் எழுதணும்னு இல்ல. நீங்க ஒரு நிமிஷம் பென் எடுத்துட்டீங்க. எக்ஸாம்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கம்ப்யூட்டர் பத்தி நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுத போறேன். எங்கெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் பண்றாங்க? யோசிச்சு பாருங்க. ஹோட்டல்ஸ்ல யூஸ் பண்றாங்க, ஆஃபீஸ்ல யூஸ் பண்றாங்க, ஸ்கூல்ல யூஸ் பண்றாங்க, ரிசர்ச் ஏரியால யூஸ் பண்றாங்க, எஜுகேஷன் தான் ஸ்கூலு. சோசியல் நெட்வொர்க்கிங்ல யூஸ் பண்றாங்க. காமர்ஸ்னா என்ன? ஆன்லைன் சைட் தான். அதுல யூஸ் பண்றாங்க. இந்த எல்லா இடத்துலயுமே என்ன யூஸ் பண்றாங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் அம் ரீவேல்யூஷனைஸ் அவர் லிவ்ஸ் வித் their accuracy and speed of performing job. ஏன் கம்ப்யூட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃபோட அக்யூரசிக்கும், ஸ்பீட் ஆஃப் பெர்ஃபார்மிங். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் லைஃப் எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இப்போ ஜென்ரலா நம்ம ஃபோனே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போலாம் என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு ஹாஸ்டல் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நாங்கலாம் என்ன பண்ண முடியும்னா, ஓகே நான் மொபைல் ஃபோன்ல பேச முடியும். பட் ஆனா வீடியோ கால் ஆப்ஷன்ல அது அது வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அந்த மாரி இருந்துச்சு. நானே ஃபைனல் இயர் வரதுக்குள்ள நல்லா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாம் வந்து ம் ஸோ வைஃபை எல்லாம் காலேஜ்ல குடுத்து வி ஆர் என்ஜாயிங் அவர் லைஃப் லைக் ஓகே வைஃபை இருக்கு. வீட்ல பேசிக்கலாம். யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துக்கலாம். சோ மெனி ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா, பெர்ஃபார்மிங் எ ஜாப், ஸ்பீட் ஆஃப் பெர்ஃபார்மிங். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம உங்கள குடுக்க ஒரு 1000 நம்பர்ஸ் குடுத்து, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்க இம்மீடியட்டான்னு சொல்றீங்க. பட் ஆனா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா எஸ் அ கம்ப்யூட்டர்
இட்ஸ் டூயிங் த செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் எதுக்காக ரெடி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேஷனுக்காக தான். அத வந்து அபாக்கஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த நேம் எல்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேஷனுக்காக தான். இப்ப வந்து அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் மேனுவலா கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க. நோட்டு வச்சு கணக்கு போட்டுட்டு இருக்கும்போது, அது ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. இப்ப ரொம்ப பெரிய லெவல் ஆஃப் கணக்கு போடும்போதெல்லாம், மேத்ஸ் போடும்போதெல்லாம் அது ரொம்ப ஸ்லோ. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அபாக்கஸ் சிஸ்டத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. டெவலப் பண்ணியிருக்காங்க. அத வந்து ஃபாஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டட். அதுதான் நம்ம இந்த கம்ப்யூட்டர் ஜர்னில அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்க போறோம். ரிமைனிங்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஏன்னா ஒரே கிளாஸஸ்ல உங்களுக்கு நெறைய சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கஷ்டமா இருக்கு. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாரி டிவைட் பண்ணி படிக்கும்போது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எப்போ 1940ல 1947ல தான் நமக்கு என்ன கிடைச்சது? சுதந்திரம் கிடைச்சது. 1940 டூ 56 பீரியட்லயே வேக்கம் டியூப்ஸ் இருந்துச்சு. அதுதான். அது சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். இந்த ஸ்டோரி எல்லாம் எனக்கு காலேஜ் படிக்கும்போது சொல்லியிருக்காங்க. இட்ஸ் லைக் ஒரு ரூம் ஃபுல்லா இருக்குமா. ஒரு கம்ப்யூட்டர் அப்டின்னா, ஒரு பெரிய ரூம் சைஸ்க்குள்ள இருக்குமா. என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு ஹியூமன் தான் உள்ள போய் என்டர் ஆயி கால்குலேட் பண்ணி அது ஒரு பெரிய மெஷினா இருக்குமா. அதுக்கு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க போய் தான் நின்னு கால்குலேட் பண்ணிக்க முடியுமா. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க நெட்ல பார்த்தீங்க அப்டின்னா. இது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா மால் ஃபங்ஷன் டியூ டூ ஓவர் ஹீட் ஆகுது. இது வந்து என்னன்னா ரொம்ப சைஸ் பெருசா இருக்கு. ரொம்ப இப்ப பாருங்க, இவ்ளோ பெரிய மெஷின்னா அதுக்கு எவ்ளோ பெரிய பவர் தேவைப்படும். அந்த ஓவர் பவரு, ஓவர் ஹீட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதுல என்னன்னா டிஃபெக்ட் இருந்திருக்கு. அந்த டிஃபெக்ட்ட ஓவர் இப்ப எப்பவுமே எப்படி நம்ம லேண்ட்லைன் ஃபோன்லேருந்து ஏன் சின்ன ஃபோனுக்கு போனோம்? லேண்ட்லைன் வீட்ல மட்டும் தான் வச்சுக்க முடியும். பட் ஃபோன் நம்ம ஹேண்ட்ல கொண்டு போக முடியும். அதனால தான் நம்ம ஒரு ஜெனரேஷன் மாறி வரும். அதே மாரி தான். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்லேருந்து செகண்ட் ஜெனரேஷன் வரதுக்கு சம் ரீசன்ஸ் இருக்கு. அடுத்து செகண்ட் ஜெனரேஷன்ல வந்து எப்படி இருக்கும்னா, டிரான்சிஸ்டர்ஸ் மாடல்ல ஓகேவா? எப்படி காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா, டிரான்சிஸ்டர். இது எப்படின்னா, ஸ்மாலர் கம்பேர் டூ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலரா இருக்கு. லெஸ் ஹீட் இருக்கு. லெஸ் பவர் கன்சியூம் பண்ணுது. மேல இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓவர் கம் பண்ணிட்டாங்க செகண்ட் ஜெனரேஷன்ல. சரி, அப்ப இதுல என்ன இல்ல? ஏன் நம்ம எகைன் போனோம்? அப்படிங்கிறத பத்தி தான் மறுபடியும் பார்க்க போறோம். ஓகே. இதுல வந்து 2 டைப் ஆஃப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. ஒண்ணு வந்து மெஷின் லாங்குவேஜ், இன்னொன்னு வந்து அசெம்பிளி லாங்குவேஜ். இந்த மெஷின் லாங்குவேஜ்னா என்ன? அசெம்பிளி லாங்குவேஜ்னா என்ன? இதெல்லாம் இன் டெப்த்தா இன்னும் ஹையர் கிளாஸஸ் போக போக படிப்பீங்க. ஓகேவா? இதுல தான் ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கண்டுபிடிச்சாங்க. டெவலப்டு. ஓஎஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இப்பலாம் சொல்லுவாங்க கேஷுவலா, என்னோட லேப்ல ஓஎஸ் போயிருச்சு. ஓஎஸ் அடிச்சுட்டு வந்தேன். ஓஎஸ் மாத்திட்டு வந்தேன். அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த காலத்துல. அந்த பேட்ச் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜெனரேஷன்ல தான் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மெஷின் லாங்குவேஜும் அசெம்பிளி லாங்குவேஜும் யூஸ் பண்ணாங்க. பட் அத விட ஸ்மாலா இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸா எடுத்துட்டு வந்தது தான் அடுத்த 3 ஜெனரேஷன் ஓகேவா? இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்ட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் கொஞ்சம் சின்னதா இருந்தது. ஆனா இது என்னன்னா, ரொம்பவே சின்னது. ஐசி சர்க்யூட்ஸ்லாம் ரொம்ப குட்டி குட்டி இப்ப பார்த்தீங்களா, நம்ம நெறைய டிவைசஸ்லலாம் ஐசி சர்க்யூட்ஸ் பார்த்திருப்போம். ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அத ரெடி பண்றதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த இது ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் தயாரிக்கிறதுக்கு வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெறையா அப்படியே பெரிய மெஷின் மாரி இருக்கும். செகண்ட் வந்து டிரான்சிஸ்டர். 3 வந்து ஐசி. அ எ இந்த ஐசி சர்க்யூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்கும். சிப் மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் இசிஇ படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிப்லாம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது, அ லேப் பண்ணும்போதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. இந்த மாரி இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் எல்லாம். எனக்கு தெரியல ஸ்கூல் லேப்ஸ்ல எல்லாம் இருக்கான்னு. பட் காலேஜ் லேப்ஸ்ல இது அவைலபிள்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா அப்படியே இன் ஹேண்ட்ல வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இத யூஸ் பண்ணி தயாரிக்கும்போது அப்ப என்ன ஆகும்? நமக்கு இன்னுமே அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப இதாகும். லோ பவர் கன்சியூம் பண்ணும். ஹை லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. அடுத்தது தான் 4த் ஜெனரேஷன் தான் மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸருமே காலேஜ் லெவல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர் எல்லாமே அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலா தான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரிஸ் சச் அஸ் ஐபிஎம் அண்ட் ஆப்பிள் வேர் டெவலப்டு. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் வேர் இன்ட்ரோடியூஸ். இங்க வந்து என்னன்னா போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா, கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப போர்ட்டபிளா இருக்காது. 3 ஜெனரேஷன் வரைக்குமே. ஒரு பெரிய சைஸ் இருக்கும். அந்த இடத்துல தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் ஒரு போர்ட்டபிள் கம்ப்யூட்டரே ஒரு வீட்ல வச்சுக்கிற அளவுக்கு கம்ப்யூட்டர் ஒரு 4த் ஜெனரேஷன்ல தான் ரெடி ஆச்சுன்னு சொல்றாங்க. ஓகே. 5த் ஜெனரேஷன்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரலல் ப்ராசஸிங், சூப்பர் கண்டக்டர்ஸ். என்னன்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் யுஎல்ஐஸ யூஸ் பண்ணி நமக்கு கம்ப்யூட்டர்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பவுமே மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இப்பவுமே இருக்கு. ஸ்டில் இட்ஸ் ஒர்க்கிங். பட் இதுக்கப்புறம் தான் என்னன்னா, இதனோட சைஸ் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. கேன் ரெகக்னைஸ் இமேஜஸ் அண்ட் கிராபிக்ஸ். இதுக்கு
இதெல்லாத்தோட நீங்க முக்கியமா என்ன பண்ணா, இதுக்கு முன்னாடிலாம் நம்மளால வந்து ஒரு அளவுக்கான யூசேஜ் தான். அசெம்பிளி லாங்குவேஜ், மெஷின் லாங்குவேஜ் அந்த மாரி தான் யூஸ் பண்ண முடியும். இந்த 5த் ஜெனரேஷன்ல தான் இமேஜஸ், கிராபிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து எதுல தான் கொண்டு வந்தாங்கன்னா, 5த் ஜெனரேஷன்ல தான் கொண்டு வந்தாங்க. அதே மாரி ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம இங்க சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்ல. நமக்கு என்னன்னா 2ண்ட் ஜெனரேஷன்ல தான் அசெம்பிளி லாங்குவேஜே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 3ர்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா we can able to use not that much. பட் ஆனா 5th ஜெனரேஷன்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. 6த் ஜெனரேஷன் வந்து ஃபியூச்சர்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. டெவலப்மென்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் டெவலப்மென்ட் சைட்ல தான் உங்களுக்கு 6த் ஜெனரேஷன் யூஸ் ஆகும். அது இன் ஃபியூச்சர் இன்னும் நமக்கு வந்து டில் டேட்ல இதான் குடுத்துருக்காங்க. இதுல என்னலாம் டெவலப் பண்ணாங்கன்னு நமக்கு ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே பார்த்தீங்களா? நான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வந்து எலக்ட்ரானிக்கல் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர்ஸ் இன்வென்டட் பை அ ஜே CRISPR, Eckart and John Mauchly at the University of Pennsylvania and the begin construction of 1943ல தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் இது பண்ணியிருக்காங்க. அன்டில் 1946 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இட் அக்குபைடு எவ்வளோ ஸ்பேஸ் அக்குபை பண்ணியிருக்கு பாருங்க. ஒரு பெரிய வீடே வேணும். 1800 ஸ்கொயர் ஃபீட் வீடு. அப்பா! யூஸ்ட் அபௌட் பாத்தீங்களா? வேக்யூம் டியூப்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ இருக்கு? 1800 வேக்யூம் 18,000 வேக்யூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப அது எவ்வளோ பெருசு. ஸோ அதனால தான் ஒண்ணொண்ணும் ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் 6த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டிங் பத்தி உங்களுக்கு நெறைய குடுத்துருக்காங்க. அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய். நான் ஆல்ரெடி சொன்னது தான். நான் இப்ப தான் 11த் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இட் வில் டேக் அ டைம் டூ கவர் ஆல். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது. ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் ஓகே. ஜாவா ஸ்கிரிப்ட் இல்ல வேற என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜஸ், டேபிள்ஸ் கிரியேட் பண்றது, HTML இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி படிக்கணுங்கிற நீட் எல்லாம் கிடையாது. ஸோ நீங்க உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நடத்துறேன். HTML, CSS எல்லாம் ரொம்ப பேசிக் தான். ஸோ ஓகேவா? தேங்க் யூ. பாய்.